ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராமலா ஷிஃபா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு புது பிஎல் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சீரிஸ் பேரு லவ் அப்பான் அ டைம். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கிராமம் காட்டுறாங்க. இதை பார்க்கறதுக்கு அந்த காலத்து கிராமம் மாதிரி இருக்குது. இப்ப இருக்கிற மாடர்ன் டைம் மாதிரி இல்லை. அங்க ஏதோ சந்தை மாதிரி இருக்கு. எல்லாரும் ஆர்வமா என்னென்னமோ வாங்கிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம ஹீரோவும் இன்னொரு ஹீரோவும் வராங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரிங் வாங்கலாம் அப்படின்னு புதுசா ரிங் வாங்குறதுக்கு போறாங்க. அவங்க கடையில ரிங்க பாத்துக்கிட்டு இருக்க பின்னாடி இருந்து யாரோ அவங்கள நோட் பண்ற மாதிரி தெரியுது. அப்புறம் கன் எடுத்து அவங்கள பார்த்து ஷூட் பண்றாங்க. ஆனா ஷூட் பண்ணது அவங்க மேல படல. ஆனா அந்த சத்தத்தை கேட்டு அவங்க எல்லாருமே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருமே ஒரு காட்டுக்குள்ள ஓடி வந்துடுறாங்க. அங்க இருந்து தூரமா போகணும் தான் ட்ரை பண்றாங்க. அப்ப அவன் சொல்றான், இல்ல நம்மளால இதுக்கு மேல தூரமா போக முடியாது, நீங்க ஒளிஞ்சிட்டு நான் போய் அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இன்னொருத்தவன், இல்ல வேண்டாம், இப்ப நம்ம பிரிஞ்சுட்டோம், மறுபடியும் சேரவே முடியாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, இல்ல அந்த மாதிரிலாம் நடக்காது, நம்ம கண்டிப்பா மறுபடியும் சேருவோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா நான் எப்படியாச்சும் உன்னை தேடி திரும்ப வருவேன் அப்படின்னுட்டு அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல கிஸ் பண்ண வராங்க. அதுக்குள்ள அவங்கள தேடிட்டு வந்தாலும் ஒருத்தன் கன் எடுத்துட்டு அவன் அந்த இடத்துக்கே வந்துடுறான். அவங்க ரெண்டு பேரையும் ஷூட் பண்ற மாதிரி கன்னை காமிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் பயந்து நிக்கிறாங்க. இதோட அந்த சீன் கட் பண்ணிடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. அதாவது 2023 நடக்கிறது. இங்க நம்ம ஹீரோட பேர் வந்து நக்குன் கணிக்கு பர்த்டே போல. சோ அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. டோர் ஓப்பன் ஆனதுமே நக்குன் தான் வந்திருக்கான் அப்படின்னு அவங்க பாட்டி பாப்பர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்றாங்க. பார்த்தா அங்க நக்குன் வரல, யாரோ ஒரு பாட்டி நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் பாட்டி கிட்ட சாரி சொல்லிட, என்னடா இது, நம்ம சர்ப்ரைஸ் பிளான் பண்ண இப்படி ஆயிருச்சு, அவன் வருவான் தானே சொன்னீங்க, ஏன் நக்குன் வரல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா வேற அங்க ஒரு படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டுல இருந்து நக்குன் கீழே இறங்கி வரான். ஆனா உடம்பெல்லாம் ஒரே ஈரமா இருக்குது. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு எல்லாருமே கேட்க, ஒன்னும் இல்லையே நான் நல்லா இருக்கேன் கெஞ்சானா அப்படின்னு சொல்றான். அவன் ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்குது. கடைசியில் அவனுக்கே அழுக வந்துடுது. ஒருவேளை பர்த்டே அன்னைக்கு இப்படி நினைச்சிட்டோமே அழுகுறான் போல. அப்புறம் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நக்குனுடைய ஃப்ரெண்டு இருக்கான். இவன் பேர் வந்து தீ கேக்குறான், டேய் உனக்கு என்னடா ஆசை, பர்த்டே விஷ் பண்ணல, நீ என்ன வேண்டிக்கிட்ட அப்படின்னு கேட்க, எதுக்கடா கேக்குற அப்படின்னு நக்குன் கேக்குறான். இல்ல நீ சொன்னா அதுக்கேத்த மாதிரி நானும் உனக்கு விஷ் பண்ணுவல அப்படின்னு சொல்ல, இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனோட பேரு பன் கேக்குறான், ஏன்டா அவன் என்ன விஷ் பண்ணான்னு தெரிஞ்சாதான் நீ அவனுக்கு விஷ் பண்ணுவியா, நீ சொல்றதெல்லாம் கொஞ்சமாச்சு நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்க, இல்லடா நான் அவனுக்காக அவன் லைஃப்ல நல்லா செட்டில் ஆகணும், அவனுக்கு ஒரு நல்ல லவ் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுவேன் அப்படின்னுட்டு, எனக்கு தான் வாழ்க்கையில லவ்வே கிடைக்கல, என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, தீக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்கான்ல பண்ணு, அவனோட ஃபேஸ் வந்து மாறிடுது. ஒருவேளை அவங்க ரெண்டு பேர் தான் கப்புல்னு நினைக்கிறேன். இப்ப பண்ணு எந்திரிச்சு நக்குன் கிட்ட, டே ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, ஏன்டா ரெஸ்ட் ரூம் போறியா அப்படின்னு நக்குன் கேட்கறான். இல்ல அதோ இவனை தூக்கி ரெஸ்ட் ரூம்ல தூக்கி வீச போறான் அப்படின்னுட்டு கோவமா பண்ண அங்க இருந்து எந்திரிச்சு போயிடும். தீ அவன் பின்னாடியே போறான் அவனை சமாதானப்படுத்துறதுக்கு. இதெல்லாம் பார்த்து நக்குன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அவன் கால் அட்டன் பண்ணலான்னு பாக்குறான். அப்ப எல்லாருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அங்க இருந்து எந்திரிக்கிறான் தனியா போய் கால் அட்டன் பண்றதுக்கு. அங்க வந்த வெயிட்டர் மேல இடிச்சிடுறான். வெயிட்டர் பொண்ணு கீழே குனிஞ்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை ஹெல்ப் பண்றதுக்கு குனிறான். அப்ப அந்த பொண்ணு நிமிர இந்த நக்குன் மேல இடிச்சிடுறான். நக்குன் கீழே போய் விழுறான். பாவம் அவனோட மூக்கு உடைஞ்ச ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. உடஞ்சது மூக்கு மட்டும் இல்ல, அவனுடைய போன் ஸ்கிரீனும் தான். என்னடா இது எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, அதுவும் பர்த்டேனுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு அவன் அழ ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் அடுத்த நாள் காலேஜ்க்கு வரான். ரொம்ப ஹாப்பியா ஜாலியா அந்த அலைப்பாயுதே படத்துல மேடி வருவாள்ல அந்த மாதிரி காதுல ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுட்டே காலேஜுக்கு வந்துகிட்டு இருக்கான். ஆனா அந்த ஹெட்ஃபோனுக்குள்ளேயே அவனுக்கு யாரோ கத்துற சத்தம் கேக்குது. யாரோ ஒருத்தவங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்னுடைய பேக்கை திருட எடுத்துட்டு போறான் அப்படின்னு கத்த. உடனே இவன் ஹீரோ ஆச்சு அவனுடைய கையில வச்சிருந்த கூல்ட்ரிங்க்ஸை பேக்ல வச்சுட்டு அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு ஓடி போறான். எப்படியோ ஓடி போய் திருடனை பிடிச்சிடுறான். டே அந்த பேக்கை கொடுடா அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த திருடன் விட மாட்டான். ப்ளீஸ் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு இந்த காசு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, நான் சொல்றதை கேளு, உங்க அம்மா காசு முக்கியம் தான், அதுக்காக இந்த மாதிரி திருடலாம் கூடாது, திருடுறது தப்பு அப்படின்னு அவன் அட்வைஸ் பண்றான். கடைசியில அந்த பொண்ணு பக்கத்துல வர சத்தத்தை கேட்ட அந்த திருடன் அந்த பேக்கை கொடுத்துட்டு போயிடுறான். ஆனா அந்த பொண்ணு கரெக்டா பக்கத்துல வரும்போது அந்த பேக்கை நம்ம ஹீரோ தான் கையில வச்சிருக்கான், நக்குன் வச்சிருக்கான். அதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவன் தான் பேக்கை திருடிட்டு போனா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஐயோ நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வரான். அப்ப அங்க இருக்கிற இன்னொருத்தவன், திருடுறது தப்புடா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இவனுக்கு அட்வைஸ் பண்ண, ஐயோ நான் சொல்றது கேளுங்க, நான் திருடவே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான்.
ஆனா கேட்காம அவங்க அடிச்சிடுறாங்க இவனை. என்னடா பர்த்டேல இருந்து எல்லாமே நமக்கு தப்பு தப்பா நடக்குது அப்படின்னு நக்குனுக்கு டவுட் வர, அவனோட ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து அவனை ஒரு இந்த ஃபியூச்சர்லாம் பார்ப்பாங்கல்ல சாமியார், அந்த மாதிரி ஒரு சாமியார்ட்ட கூட்டிட்டு வராங்க. தீ தான் கூட்டிட்டு வரான். பண்ணுக்கு அதுல பெருசா எதுவும் தெரியாது போல. அப்ப நக்குன் இதெல்லாம் நம்ப மாட்டான். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லடா, வாடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, ஜஸ்ட் போய் கேட்டு பார்ப்போம்டா, அவங்க சொல்றது கரெக்டா இருந்தா நமக்கும் நல்லது தானே. எங்க அம்மா எப்பயுமே இங்க தாண்டா வருவாங்க, அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கும், நான் சொல்றத நம்பு வாடா அப்படின்னு தீ சொல்றான். அப்ப டோர் தன்னால ஓபன் ஆகுது. பாத்தியா, நான் சொன்னேன்ல, உண்மையாலுமே இவங்க சொல்றதெல்லாம் உண்மையாலுமே நடக்கும்டா, வாடா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அவன் நம்பிக்கை இல்லாம தான் உள்ள போறான். அப்ப பண்ணு அதான் சொல்றான், ஜஸ்ட் போய் கேட்டு பார்க்கலாம்டா, அவங்க சொல்றது உண்மையா இருந்தா நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லடா, நான் வரமாட்டேன்டா அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனா அவங்க எல்லாம் புடிச்சு உள்ள கூட்டி போய் உட்கார வச்சிடுறாங்க. அங்க உள்ள ஒருத்தவன் சாமியார் மாதிரி இருக்கான். அவன் நக்குனை பார்த்ததுமே, உனக்கு நேரமே சரியில்லை, உனக்கு நடக்கிறதெல்லாம் கெட்டதா நடக்கும், உனக்கு நேத்து தானே பர்த்டே, அன்னையில இருந்து எல்லாமே கெட்டதா நடக்கும் அப்படின்னு சொல்ல, பாருடா உன் பர்த்டே எல்லாம் கரெக்டா சொல்றாரு அப்படின்னு தீ சொல்றான். உடனே பண்ணு பார்த்துட்டு, ஏன்டா இப்பதான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் பர்த்டே என்னன்னு அவர் கேட்டாரு, நம்ம தான்டா எழுதி கொடுத்தோம், அதை பார்த்துதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். அப்ப அந்த சாமியார் சொல்றான், இனிமே நடக்கிறதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும், சோ நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இவன் கடுப்பா வாடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப திடீர்னு சாமியாருக்கு பேய் பிடிச்ச மாதிரி, நீ போன ஜென்மத்துல ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, அதை இப்ப நீ சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு பேய் பிடிச்ச மாதிரி சொல்ல, தீ கேட்கறான், என்னடா இது, நீ யாருக்கடா ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு நக்குன் கிட்ட கேட்க, நான் எங்கடா ப்ராமிஸ் பண்ண, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல, அப்ப தீ வந்து அந்த சாமியார்கிட்ட கேட்கறான், இப்ப நாங்க என்ன பண்றது, எப்படி உனக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்ல, அவனை புடிங்க அப்படின்னு சொல்ல தீ அவனை பிடிச்சுக்கிறான். அப்ப சாமியார் பக்கத்துல இருந்து ஏதோ ஹோலி வாட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னமோ அவன் மேல தெளிக்க போறான். அதுக்குள்ள அவன் தலையை வச்சு சாமியாரை இடிச்சிட, சாமியார் அப்படியே கீழே விழ போற மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுகிட்டு இருக்கான். சாமியாருக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு போல. அப்புறம் பண்ணு பக்கத்துல போய் சாமியாரை கொஞ்சம் நிமித்தி நிக்க வைக்கிறான். அப்ப அந்த சாமியாரு பண்ண பார்த்து, அவன் ஏதோ சாபம் விட்டானாமா, அந்த சாபத்தை நீ சரி பண்ணு அப்படின்னு என்னமோ பழைய காலத்துல நடந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவனும் போன ஜென்மத்துல ஏதாச்சும் பண்ணிருப்பான் போல. அப்புறம் அந்த சாமியாரு நக்குனை பார்த்து, உனக்கு நடக்கிறதெல்லாம் இப்ப கெட்டதா நடக்கும், சோ நீ போய் உன்னோட பேரண்ட்ஸ் பாரு, உங்க அம்மா அப்பாவே பாரு அப்படின்னு சொல்ல, எனக்கு அப்பா இல்லைன்னு நக்குன்னு சொல்றான். உங்க அப்பா அம்மாக்கு டிவோர்ஸ் தான் இருக்குது, உங்க அப்பா ஒன்னும் செத்து போகல, எதுக்கு இப்படி சொல்ற, போய் பாரு அப்படின்னு அவங்க அப்பா அம்மாக்கு டிவோர்ஸ் ஆனது அந்த சாமியார் கரெக்டா சொல்றாரு. அதை கேட்ட நக்குண்டியே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. அப்புறம் நீ அடுத்த வாரம் அய்யூத்தா போறதானே அப்படின்னு சாமியார் கேட்க, இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் சாமியார் ஏதோ ஒரு பாக்ஸ்குள்ள இருந்து ஒரு பிளாக் கலர் கயிறு எடுத்து அவன் கையில கட்டிவிட போறான். உங்க அம்மா உனக்கு கால் பண்ணுவாங்க, அப்புறம் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்டு நீ மறக்காம குளிக்காம இருக்காத, அப்புறம் இந்த கயிறை உன் கையில இருந்து நீ கழட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கையில கட்டி விடுறாங்க. நக்குன் வேணான்னு சொல்றான். ஆனா கேட்காம அந்த ஆள் கட்டி விட்டுடுறான். அடுத்த நாள் காலேஜ்ல ஏதோ டைம் டிராவல் செமினார் என்னமோ போயிட்டு இருக்குது. எல்லாருமே அதை கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நக்குன் மட்டும் அதை கவனிக்காம அவனோட ஐபேட்ல என்னமோ டிரா பண்ணிட்டு இருக்கான். அப்பத்தி அவன் கையில இருந்து அந்த ஐபேடை பிடுங்க, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அத ப்ரொஃபசர் பாத்துடுறாங்க. என்ன பண்றீங்க 2 பேரும் அப்படின்னுட்டு, உன் பேர் என்ன அப்படின்னு நக்குனை பார்த்து கேட்க, தீ அவனோட ஃபேஸை மறைச்சுக்கிறான். என் பேரு குன் அப்படின்னு நக்குன் சொல்ல, சரி உனக்கு இந்த டைம் டிராவல் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இதெல்லாம் நீ நம்புறியா அப்படின்னு கேக்குறேன். அதுக்கு நக்குன் இல்லைன்னு சொல்றான். எனக்கு லாஜிக் மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த டைம் டிராவல்ல லாஜிக் எல்லாம் பார்க்க முடியாது, இதுல மத்த சில விஷயமும் இருக்கும், பயம் இல்ல அந்த சந்தர்ப்பம் அப்படின்னு இதுல நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நக்குன் சொல்றான், எனக்கு பயமே கிடையாதுன்னு. என்னது, உனக்கு பயமே கிடையாதா, அது எப்படி நீ இவ்வளவு ஷியரா சொல்ற, உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு இந்த ப்ரொஃபசர் ஒரு மாதிரி நக்கலா கேக்குறாங்க. உன்னை நீயே உண்மையா கேட்டுப்பாரு, உன் மனசுல பயம் இருக்கா இல்லையா அப்படின்னு கடைசியில அந்த ப்ரொஃபசர் சொல்ல, நக்குனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சு 2 பேரும் வெளியில வராங்க. என்னடா அந்த ப்ரொஃபசர் அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வர, அப்ப அங்க பண் ஓடி வரான். இந்தாடா நீ கொடுத்த வெஸ்டர்ன் லிட்ரேச்சருடைய நோட்ஸ், உன் நோட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் மார்க்கே வாங்கிட்டேன் அப்படின்னு அவன் அந்த நோட்ஸை நக்குன் கிட்ட கொடுக்க, அதை தீ கையில வாங்கிக்கிறான். என்னடா நீ வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான், ஆனா தாய் லிட்ரேச்சர்ல இப்படி தடுமாறுறியே அப்படின்னு அவன் நக்குனை கேட்க, அப்படியெல்லாம் நக்குனை யாருமே சொல்ல முடியாது, அவன் படிக்காத மாதிரி தான் இருப்பான், ஆனா திடீர்னு அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நக்குனுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது, நீ வீட்டுக்கு வரியா, நான் ரொம்ப மிஸ் பண்றேன், உன்னோட பர்த்டே விட நம்ம செலிப்ரேட் பண்ணலையே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப தீயும் பண்ணு பேசிட்டு இருக்காங்க. உனக்கு இந்த ஃபியூச்சரு பாஸ்ட் இதுல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்க, அப்ப பண்ணு சொல்றான், எனக்கு நம்பிக்கை இருக்கதான் அப்படின்னு அவன் சொல்ல, அப்படின்னா நம்மளும் பாஸ்ட்ல 2 பேரும் மீட் பண்ணிருக்கோம் போல நம்ம சொல்றான். உடனே பண்ணு அதுக்கு, அப்படியா, அப்படின்னா எனக்கெல்லாம் அதுல நம்பிக்கை இல்லப்பான்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு நக்குன் அங்க இருந்து போறான்.
நக்குன் முன்னாடி நடந்து போக தீயும் பண்ணும் பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நக்குன் தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தனை பாக்குறான். அவனை பாக்குறதுக்கு நம்மளோட இன்னொரு ஹீரோ மாதிரி தெரியுது. அவனை பார்த்ததுமே நக்குனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப ப்ரொஃபசர் சொன்னதெல்லாம் அவன் காதுல கேட்கற மாதிரி இருக்குது. உனக்கு பயம்னா என்னன்னு தெரியாதா அப்படின்னு அவங்க சொன்னது ஞாபகம் வர கையில அவன் கயிறு கட்டி விட்டான்ல, அந்த கயிறு கட்டின கை வந்து திடீர்னு அப்படியே அவனுக்கு உதறுது. அப்ப அந்த வழியா ஒரு வேன் வருது. அந்த வேன் இவனை இடிக்கிற மாதிரி வர இவன் கீழே விழுந்துடுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் குவென்சானா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிக்க போறான். அப்ப மறுபடியும் அந்த கயிறு கட்டின கை வந்து ரொம்ப உதற மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்ப அவன் முன்னாடி ஏதோ கம்பியா வச்சிருக்குது. அதுல ஒரு கம்பி கீழே விழுது. அது அவன் மேல விழுற மாதிரி வருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பயந்துடுறாங்க. ஆனா அவன் மேல விழல, தள்ளி விழுந்துடுது. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஓடி வந்து அவனை பிடிச்சு நிக்க வைக்கிறாங்க. என்னடா உனக்கு எதுவும் ஆகலைல்ல, அது எப்படி வந்து மேல விழுந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இவனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. அப்ப அந்த பூசாரி சொன்னால, அடுத்த வாரம் நீ அயுத்தா போறியான்னு. அங்க வந்து நின்ன வண்டியை பார்த்தா அந்த வண்டியில அந்த அயுத்தாவுடைய நம்பர் தான் போட்டிருக்குது. அப்ப அவனுக்கு எல்லாமே கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்குது. உடனே இவன் அவங்க அம்மாக்கு கால் பண்றான். அடுத்த சீன்ல நைட் ஆயிடுது. அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு அங்க வில்லேஜ்க்கு வந்துட்டான் போல. அப்ப அம்மா இங்கே ரெடி ஆயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்னப்பா ரொம்ப லேட்டா வந்திருக்கா அப்படின்னு பக்கத்துல வந்து கேக்குறாங்க. நான் வில்லேஜ் சீஃப் உடைய பையனுக்கு பர்த்டே, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போறேன், நீயும் வரியா அப்படின்னு ஹீரோவையும் கூப்பிடுறாங்க. ஆனா அதுக்கு அவன் இல்ல நான்லாம் வரல, நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். சரி உனக்காக நான் நிறைய சமைச்சு வச்சிருக்கேன், அதெல்லாமே சாப்பிட்டுடணும் என்ன அப்படின்னு சொல்ல அவன் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல நிறைய குக் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. என்னம்மா இவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்க, எல்லாம் நீ சாப்பிட்டு முடிச்சிடணும், இது பத்தலைன்னா ஃப்ரிட்ஜ்ல நான் உனக்காக நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், ஸ்நாக்ஸும் இருக்குது, அதையும் சாப்பிடு அப்படின்னுட்டு அவங்க அம்மா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சரி சொல்லு, நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா அங்க இருந்து போக அவன் முகத்துல இருந்து கையெடுக்கிறான். அப்ப அவன் ஃபேஸ் வீங்கி இருக்கு, அவன் கீழே விழுந்தால அதை அவங்க அம்மா பாத்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு பயந்துட்டு கேட்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை, நான் யாருக்கிட்டயும் சண்டை எல்லாம் போடலாமா, கீழே விழுந்துட்டேன், அதான் அதுல முகம் வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்ல, அதானே பார்த்தேன், நீ எங்கேயாச்சும் போய் சண்டை கண்டை போட்டுருவேன்னு பயந்துட்டா அப்படின்னுட்டு, நீ எப்பயுமே ரொம்ப கிளம்சிடா, ஏன்டா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு பக்கத்துல இருந்து அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னம்மா பண்றீங்க, உங்களுக்கு லேட் ஆக போகுது பாருங்க, நீங்க லேட்டா போனீங்கன்னா அங்க உங்களுக்கு ட்ரிங்க்ஸே இருக்காது, எல்லாம் காலி ஆயிடுன்னு சொல்ல அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, நான் இப்ப ட்ரிங்க்ஸ் பண்றதே இல்லையா அப்படின்னுட்டு அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட சொன்ன சாப்பாடெல்லாம் எதுவும் சாப்பிடாம அவன் போய் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பாக்குறான். ஃப்ரிட்ஜ்ல ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்குது. அதை பார்த்ததுமே சிரிச்சுக்கிட்டே, நீங்க ட்ரிங்க் பண்ண மாட்டீங்கன்னு தானே சொன்னீங்க, அப்படின்னா இந்த ட்ரிங்க் எனக்கு தான் அப்படின்னு அதை எடுத்து இவன் ஜாலியா குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி ஹேர் கேர் எல்லாம் பண்ணிட்டு தூங்க போறான். அப்ப அவனுக்கு மெசேஜ் வந்திருக்குது, தாய் ஹிஸ்டரியோட ரிசல்ட் வந்துடுச்சுன்னு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா தாய் ஹிஸ்டரியில அவன் ஃபெயில் ஆயிட்டான். அவன் எப்பயுமே ஃபெயிலே ஆக மாட்டான். ஸோ ஃபெயில் ஆனது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்னடா இது அப்படின்னுட்டு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபெயில் ஆகுறோம், இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு, நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னுட்டு மறுபடியும் அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, நைட்டு நேரத்துல போய் கோழிக்கெல்லாம் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு, வாங்க எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த வெளியில போய் கார்டன் கிட்ட ஏதோ சாப்பாடு தீனி போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் அவனுக்கு அந்த ஃபெயில் ஆனது ஞாபகம் வர, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னுட்டு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே மேல பாக்குறான். மேல வானம் ரொம்ப அழகா தெரியுது. அதுல நிறைய நட்சத்திரம் எல்லாம் இருக்குது. அதை பார்க்கும்போது என்ன நட்சத்திரம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குது, அதுல ஒரு நட்சத்திரம் நம்ம கிட்ட வர மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் பாத்துக்கிட்டு இருக்கு. உண்மையாலுமே அந்த நட்சத்திரம் இவன் கிட்ட தான் வருது. அது பக்கத்துல வர இவன் பயந்துடுறான். அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அடுத்த நாள் காலையில அவன் தூங்கி எந்திரிக்கிறான். பார்த்தா அதே காட்டுலதான் அவன் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்ப அவனை சுத்தி நிறைய ஆளுங்க வந்து, மாஸ்டர்க்லா எந்திரிச்சிட்டீங்களா, ஐயோ உங்களை தான் நாங்க இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த ஆளுங்க எல்லாம் பாக்குறதுக்கு இப்ப இருக்கிறவங்க மாதிரி இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரி பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்த இவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. என்னது இது, என்ன தொடாதீங்க, நான் மாஸ்டரா, என்ன சொல்றீங்க நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல அங்க இன்னும் நிறைய பேர் வந்துடுறாங்க. நகுனுக்கு அங்க என்ன நடக்குது எதுவுமே புரியல. அவங்க எல்லாருமே அவனை மாஸ்டர் கிளாவ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன உங்களுக்கு தலைவலிக்குதா மாஸ்டர் கிளா அப்படின்னு கூப்பிட, மாஸ்டர் கிளாவா, நான் மாஸ்டர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க ஒருத்தன் ஓடி வந்து, மாஸ்டர் நீங்க கிடைச்சிட்டீங்களா, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்னு அவனை தொட்டு பாக்குறான். ஐயோ என்னை தொடாத அப்படின்னு தள்ளி விடுறான். தள்ளி விட்டுட்டு, யாரு நீங்கெல்லாம், ஒருவேளை நம்ம கனவுல இருக்கோமா, கனவு கண்டுட்டு இருக்கோமா அப்படின்னு நகுனுக்கு ஒரே டவுட்டா இருக்குது. என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு அவன் கேட்க இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஓ நீங்க எல்லாம் ஷூட்டிங் எடுக்கிறீங்களா, ஏதாச்சும் படத்தோட ஷூட்டிங்கா அப்படின்னு கேக்குறான். ஷூட்டிங்கா, படமா,
ஓ, நாடகத்தை பத்தி சொல்றீங்களா அப்படின்னு அந்த ஆளு சொல்ல, நாடகமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க ஷூட்டிங் தானே பண்றீங்க, அதுக்காகத்தானே எல்லாரும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நக்குன்னு கேக்குறான். ஆனா அவங்களுக்கு எதுவுமே புரியல. அப்ப அவன் சுத்தி முத்தி அந்த இடத்த பாக்குறான். நேத்து நைட்டு நம்ம இங்க தானே இருந்தோம், இப்ப எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நேத்து நைட்டு நடந்ததை யோசிச்சு பாக்குறான். நேத்து நைட்டு நம்ம இங்கதான் நின்று ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நின்று மேல ஸ்டார்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு ஸ்டார் நம்ம மேல விழுந்துச்சு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு அவன் அதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்க எல்லாருமே அவன் போற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே செம காமெடியா இருக்குது. அப்ப அங்க நம்ம ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்ததுமே எல்லாருமே தலை குனிஞ்சு அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்து நின்று நக்குனை பாக்குறான். நகுல் அவனை பார்த்ததுமே, யார் இவன், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஒருவேளை இவன் பெரிய செலிபிரிட்டியா இருப்பானோ அப்படின்னு திங்க் பண்றான் மனசுக்குள்ள. என்னாச்சு, இப்பயாச்சும் உண்மையை சொல்லுவியா அப்படின்னு அந்த ஹீரோ கேட்க, இல்ல நீங்க எல்லாருமே நான் தப்பா நினைச்சிட்டீங்க போல, நான் ஆக்டர்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் இங்க ஏதோ பக்கத்து ஊர்ல இருந்து வழி மாறி வந்துட்டேன் போல, நான் நேற்று நைட்டு ரொம்ப குடிச்சிருந்தேன்னா அதான் தெரியாம இங்க வந்துட்டேன் போல, சரி மன்னிச்சிடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு அவன் அங்க இருந்து ஓட ட்ரை பண்றான். ஆனா அவங்க யாரும் அவனை விடுற மாதிரி இல்ல. எல்லாரும் ஓடி போய் அவனை பிடிக்க ட்ரை பண்றாங்க. என்ன பண்றீங்க, என்னை யாரும் டச் பண்ணக்கூடாது, யாராச்சும் நான் டச் பண்ணீங்க உங்களை நான் சூப் பண்ணிடுவேன் அப்படின்னுட்டு அவன் அங்க இருந்து ஓட ட்ரை பண்றான். ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது இங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு நக்குனை பிடிச்சி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. என்ன விடுங்கடா விடுங்கடா, என் போன் வேற எங்க போச்சு அப்படின்னு அவன் பாக்கெட்ல தேடிக்கிட்டு இருக்கான். ஹீரோ நக்குனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னை விட சொல்லு அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் கத்துறான். ஆனா அவங்க எல்லாம் விடுற மாதிரி இல்லை. அவனை கொண்டு போய் ஒரு ரூம்குள்ள அடைச்சிடுறாங்க. அப்ப அங்க அந்த ஒருத்தர் வந்தான்ல, அவன் வந்துட்டு லார்ட் போப் தான் உங்களுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணாரு அப்படின்னு அவன் சொல்ல, போப்பா, ஓ அங்க ஒருத்தர் இருந்தா நீ அவனோட பேர் போப்பா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். என்னதுக்கு என் கூப்பிட்டு வந்தீங்க, ஏதோ ஒரு காட்டுக்குள்ள கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க, இது கிட்னாப்பிங் தெரியுமா, நான் மட்டும் உங்களை சூப் பண்ணா அவ்வளவுதான், அந்த வெளியில ஒருத்தர் இருக்கானே லாடா போப்பா, அவன்கிட்ட போய் நீயே சொல்லு, நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னுட்டு ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் பக்கத்துல வந்து, உங்களுக்காக இந்த சுவா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, உன் பேர் சுவாவா அப்படின்னு அவன் சொல்ல, என்னது இது, என்ன கூட நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு அந்த சுவாயை ரொம்ப ஃபீல் பண்றான். ஆனா அதெல்லாம் அவன் கண்டுகிட்ட மாதிரி இல்ல. என்ன இங்க ரொம்ப ஹாட்டா இருக்குது, ஏசி ஆன் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஏசியா அப்படின்னா என்ன அப்படின்னு அந்த சுவாய் கேட்க, ஏசின்னா கூட உனக்கு ஒண்ணும் தெரியாதா, இங்க ஏசி இல்லைன்னு மட்டும் சொல்லிடாது அப்படின்னு கேக்குறான். ஆனா இது அந்த காலம் இல்ல, அங்க ஏசி எல்லாம் இல்ல. அப்ப மறுபடியும் இவனை கிளாக்ல அப்படின்னு கூப்பிட, என் பேரு கிளாக் கிடையாது, நான் சொல்றதை கேளு அப்படின்னுட்டு கோவமா குன் அங்க இருந்து எந்திரிக்கிறா வெளியில போறதுக்கு. ப்ளீஸ் இங்க இருந்து போகாதீங்க, நீங்க இங்க இருந்து போயிட்டீங்கன்னா என்னதான் செம்மையா திட்டுவாங்க அப்படின்னு சொல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா, நான் நீங்க நினைக்கிற மாதிரி கிளாவ் எல்லாம் கிடையாது, நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, இங்க ஏதாச்சும் டிராமா ஷூட் பண்றீங்களா, நான் ஏதோ மாறி இங்க வந்துட்டேன் போல அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த சுவாய்க்கு இவன் சொல்றதெல்லாம் எதுவுமே புரியுற மாதிரி இல்ல. அப்ப கடைசியா இவன் சொல்றான், ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு, தயவு செஞ்ச என்னை இங்க இருந்து போக விட்டுரு, நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்பவும் சுவாய் அவனை விடுற மாதிரி இல்ல. அப்புறம் சுவாயை தள்ளி விட்டுட்டு அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில ஓடுறான். ஆனா அவன் ஓடுறதுக்கு முன்னாடி அங்க போப் வந்து முன்னாடி நின்னுட்டு இருக்கான். எங்க போற நீ அப்படின்னு போப் அவன்கிட்ட கேட்க, நீ ஃபர்ஸ்ட் வழி விடு அப்படின்னு இவன் சொல்றான். அதுக்கு உனக்கு காட்டுல என்னமோ நடந்துருச்சு போல அப்படின்னு அவன் சொல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிளாவெல்லாம் இல்ல, என்னை இங்க இருந்து போக விடுங்க அப்படின்னு நக்கும் சொல்ல, போப் அவன் கையை பிடிச்சு பாக்குறான். அவன் கையில ஒரு மச்சம் மாதிரி இருக்கு, பாத்தியா இந்த மச்சம் அவன் கையில இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னடா பேசுறீங்க, நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு எதுவுமே புரியல, நேத்து நைட்டு நான் தெரியாம குடிச்சிட்டேன்டா, நீங்க பண்றது எதுவுமே எனக்கு சுத்தமா தெரியல, நான் எப்படி இங்க வழி மாறி வந்தேன்னு தெரியல, ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, நீங்க நினைக்கிற கிளாவ் நான் கிடையாது அப்படின்னு சொல்ல. என்ன சொன்ன, நீ கிளாவ் இல்லைன்னு சொல்றியா, அப்படின்னா நீ கிளாவ் இல்ல அப்படின்றத நிரூபிச்சு காட்டு அப்படின்னு பாப் சொல்றான். நான் சொல்றதெல்லாம் உங்க யாருக்குமே சுத்தமா புரிய மாட்டேங்குதா, நான் தான் சொல்றேன் நான் நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிளாவ் எல்லாம் கிடையாது அப்படின்னுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில ஓடி வரான். பாப்பு அவனே பார்த்துக்கிட்டு இருக்க. இவன் கிராமத்துக்குள்ள ஓடி போறான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாக்குறதுக்கு இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எல்லாரும் அப்படியே ரியலிஸ்டிக்கா அந்த பழைய காலத்து ட்ரெஸ்ஸே போட்டிருக்காங்க. அப்ப அவன் மனசுக்குள்ள, என்னடா நடக்குது இங்க, நான் எங்க வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். அப்ப எல்லாருமே அவனை பிடிக்கிறதுக்கு துரத்துறாங்க. ஏன்னா அந்த ஊருக்காரங்க எல்லாருக்குமே அவனை கிளான்னு தெரியும். கிளா தான் வந்துட்டான் அப்படின்னு எல்லாருமே அவனை துரத்துறாங்க. அப்புறம் அவன் கொஞ்ச தூரம் கழிச்சு இந்த பக்கம் ஓடி வரான். அப்ப மறுபடியும் மனசுக்குள்ள, ஒருவேளை இவங்க ஏதாச்சும் பழைய காலத்து டிராமா ஷூட் பண்றாங்க போல, அதுக்காக தான் இந்த மாதிரி செட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு மனசுல திங்க் பண்ணிக்கிட்டே ஓடி போறான். அப்புறம் வழியில ஒரு 2-3 பொண்ணுங்க கையில மிளகா கொண்டு போறாங்க. அந்த மிளகாவை தட்டி விட அந்த மிளகாவை மேலேயே விழுந்துடுது. பரவாயில்ல, ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரொம்ப ரியலா வச்சிருக்காங்க, நல்ல கம்பெனி தான் போல அப்படின்னுட்டு தும்பிக்கிட்டே ஓடி போறான்.
கடைசி அங்க ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது. அந்த அரண்மனை கிட்ட போனதுமே, இந்த இடம் எனக்கு நல்லா தெரியும். நிறைய மூவில இந்த அரண்மனையை தான் காட்டுவாங்க. அப்படின்னா கண்டிப்பா இந்த அரண்மனைக்குள்ளதான் டைரக்டர் எல்லாம் இருப்பாங்க. நம்ம பேசாம போய் அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னுட்டு இவன் அங்க ஓடி போறான். அவன் உள்ள போகும்போது எல்லாருமே இல்ல நீங்க போகாதீங்க, அங்க உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவன் பாட்டு கேட்காம அந்த அரண்மனைக்குள்ள போயிடுறான். அது எனக்கு அரண்மனையான்னு தெரியல. ஆனா பாக்குறதுக்கு அரண்மனை மாதிரி தான் இருக்குது. அங்க உள்ள யாரோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சீனை பாக்குறதுக்கு அவரு ராஜா மாதிரியும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது ராணி மாதிரியும் தெரியுது. அப்ப இவன் உள்ள போயிட்டு, நீங்க எல்லாருமே இங்க ஷூட்டிங் தானே பண்றீங்க, நான் இங்க இருந்து எப்படி வெளியில போறதுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, அந்த ராஜா மாதிரி இருக்கிறவரு ஆச்சரியமா பாக்குறாரு. அப்புறம் அவருக்கும் இவனை கிளான்னு தெரியும் போல. அப்ப அந்த ஆன்ட்டி சொல்றாங்க, கிளா நீ திரும்ப வந்துட்டியா, சரி நல்லது, வா நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அந்த ராஜா மாதிரி இருக்கிறவர் அந்த ஆன்ட்டி கிட்ட, என்னாச்சு கிளாக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா, அவன் ஏதோ எல்லாத்தையும் மறந்த மாதிரி பேசுறானே அப்படின்னு கேக்குறாரு. ஆன்ட்டி அவனை ஆச்சரியமா பாக்குறாங்க, என்ன இவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு. அப்ப அங்க பாப் வந்துடுறான், கூடவே அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. பாப்ப பார்த்ததுமே மறுபடியும் அவங்க இருந்து எஸ்கேப் ஆகி பின் வழியா ஓடுறான். பாப்பும் பின்னாடியே அவனை துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்புறம் அவன் கீழே விழுந்துட, எனக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி நடக்குதோ அப்படின்னுட்டு அங்க இருந்து எந்திரிக்க ட்ரை பண்றான். அப்ப அங்க 2 3 பொண்ணுங்க வராங்க. அந்த பொண்ணுங்க கையில ஃபிளவர்ஸ் இருக்குது. அந்த பேஸ்கெட்டை பிடுங்கி அந்த ஃபிளவர்ஸை நம்ம ஹீரோ மேல தூக்கி வீசிட்டு அந்த பேஸ்கெட் ஏதோ கையில பெரிய ஷீல்டு மாதிரி வச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப பக்கத்துல அங்க ஆறு இருக்குது. ஆறு பக்கத்துல 2 3 பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. அவங்க உட்காந்துருக்க ஸ்டைலு அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது இது என்னமோ ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தெரியல, உண்மையாலுமே நம்ம தான் இங்க தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு அவன் அங்க இருந்து நகர ட்ரை பண்றான். கால்ல முள்ளு குத்திடுது. ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, என்னடா இது உண்மையாலுமே முள்ளு குத்துனது வலிக்குது, அப்படின்னா இது கனவு எதுவும் இல்லையா, நான் உண்மையாலுமே இங்க வந்து மாட்டிக்கிட்டேனா, ஏதோ ஒரு மிஸ்ட்ரியான வில்லேஜ் மாதிரி இருக்குது அப்படின்னுட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். நான் இப்ப எங்கதான் வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனை பிடிக்கிறதுக்கு வந்த ஆளுங்கெல்லாம் அவன் பக்கத்துல வந்துடுறாங்க. மாஸ்டர் கிளாவ் எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, அங்க துணி காஞ்சுகிட்டு இருக்குது. அதுல இருந்து ஒரு துணியை எடுத்து துணி வச்சு அவங்க எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். என் பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன். கடைசியில பாப் அவன் பக்கத்துல வரான். பாப் மேல அந்த துணியை போத்தி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். பாப்க்கு எதுவுமே புரியல போல அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றான்னு. அவன் ஃபேஸ்ல இருந்து துணியை எடுத்துட்டு மறுபடியும் நக்குனை தேடிட்டு வரான். அப்ப நக்குன் அங்க ஆத்துக்கிட்ட போய் நின்னுகிட்டு இருக்கான். அவனுக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில அந்த ஆத்துக்குள்ளேயே குதிச்சுடுறான். தண்ணிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு டவுட் எல்லாம் வருது. ஒருவேளை நம்ம உண்மையாலுமே டைம் டிராவல் பண்ணி இங்க வந்துட்டோமோ அப்படின்னு அவன் நடந்ததெல்லாம் திங்க் பண்ணி பாக்குறான். அப்ப அவனுடைய ப்ரொஃபசர் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. டைம் டிராவல் பண்றதுக்கு உண்மையாலுமே டிவைஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை, நம்ம டைம் டிராவல் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. சில பேர் தூங்கும் போது டைம் டிராவல் பண்ணுவாங்க, சில பேர் இறந்ததுக்கு அப்புறம் டைம் டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் இப்ப அவனுக்கு ஞாபகம் வரும். அப்படின்னா உண்மையாலுமே நம்ம பிரசன்ட்ல இறந்து போயிட்டோமா, அங்க இறந்து இப்ப நம்ம இந்த பாஸ்டுக்கு வந்திருக்கோம் போல, அப்படின்னா நம்ம பாஸ்ட்ல செத்து போயிட்டு மறுபடியும் நம்மளோட பிரசன்ட்டுக்கு நம்ம திரும்ப போயிடுவோமா அப்படின்னு நக்குனுக்கு டவுட் வருது. இதையெல்லாம் அவன் தண்ணிக்குள்ளேயே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க வெளியில நிக்கிறவங்க எல்லாம் என்னது அவன் தண்ணிக்கு போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, ஏதாச்சும் ஆயிட போகுது, அவன் போய் காப்பாத்தலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாப்பு அவனே காப்பாத்துறதுக்கு அவனோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றான். அப்ப எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க, இவரே போறாரே அப்படின்னுட்டு. அவன் மேல போட்டிருந்த அந்த ஷர்ட்டை மட்டும் கட்டிட்டு அந்த தண்ணிக்குள்ள இறங்குறான். பாப்பு தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்ணி ஸ்விம் பண்ணிக்கிட்டே இங்க நக்குன் பக்கத்துல வர அதோட கட் பண்ணி ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிடுறாங்க. இது ஒரு நல்ல டைம் டிராவலிங் மிஸ்ட்ரி சீரீஸா இருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்ட் லைஃப்ல கிளா அப்படின்றவன் பாப்க்கு ஏதோ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான் போல, அதுக்காகத்தான் மறுபடியும் இப்போ பாஸ்டுக்கு அவன் ரிட்டர்ன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் என்னோட கெஸ் தான். உண்மையான ஸ்டோரி என்னன்னு இனிமே வர வரதான் நமக்கு தெரியும். உங்க எல்லாருக்குமே இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. லைக் பண்ண ஹைப் ஆப்ஷன் வரும்.